நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனக்கிழங்கு கட்லெட்டு நம்ம கைப்பக்குவத்தில். சேனக்கிழங்கு தோலை சீவி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சேனக்கிழங்கு 2-3 தடவை கழுவி குக்கரில் போட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக கல்லுப்பு, மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், ஒரு தக்காளி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வணங்கினதும் அரைச்ச மசாலா போட்டுக்கணும். மசாலாலாம் நல்லா வணங்கினதும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். எல்லாம் நல்லா வணங்கினதும் கொஞ்சமாக தண்ணி, மசாலாக்கு தேவையான கல்லுப்பு, மசால் பச்சை வாசனை போனதும் வேக வச்சு சேனக்கிழங்கு சேர்த்துக்கணும். நல்லா பரட்டி விட்டுக்கணும். மூடி போட்டு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சமாக மிளகுத்தூள், மணக்க ருசிக்க சேனக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.